கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்ஸுங்க. மொத்தம் 4 பெட்ரூம்ஸுங்க. இந்த வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடு. அதுவும் 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஃபுல்லாக இன்ட்டு ஒர்க்ஸோடு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வீட்டை வடகிழக்கு கார்னர் சைட்டில் போதும்னு சொல்கிற அளவுக்கு வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி நிறைய ஜன்னல்களோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் இந்த வீடு எங்கே இருக்குது, எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் தடவை இது நம்ம வீடு சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வடகிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 27 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டில் வீட்டை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மேலேன்னு டியூப்ளாக்ஸ் மாடலில் ஒரு 4 BHK வீடாக கட்டியிருக்கிறாங்க. கார்னர் சைட்டில் கட்டியிருக்கிறதுனால வீட்டோட கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் 2 சைடுமே எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிளாசிக்கலான ஒரு கலர் காம்பினேஷனோட பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இதில் வடக்கு பக்கமும் நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம், கிழக்கு பக்கமும் என்ட்ரி ஆகிக்கலாம். 2 சைடுமே மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குற பார்க்கிங் ஏரியாவோட அளவு 16க்கு 20ங்க. தாராளமாக ஒரு பெரிய 7 சீட்டர் கார் நிறுத்தி அது போக ஒரு ஹேட்ச்பேக் கார் இல்லை 2 வீலர் நேற்ற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவில் இடம் இருக்குது. கனமூலைங்கிறனால இதே இடத்துல போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாங்க. எல்லா சைட்லேயும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கும் வால்க்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 4க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வால்க்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரியான தேக்கு மர டோருங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா முதல்ல நம்ம பார்க்குறது 17க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஸ்பேஸுங்க. நல்ல ஒரு பெரிய லாவிஷான லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கில் ஸ்பாட் லைட்டும் ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் கொடுத்த மாதிரியான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ணி மல்டிமீடியா டிவினிட்டும் பூஜா கேபினட்டும் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான வாலில் ஷோகேஸ் யூனிட்டுமே வந்து ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாமே மைல்டான பெயிண்டிங் இருக்குது, நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து கிச்சன் கம் டைனிங்கை பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங்குள்ளே என்டர் ஆகும்போது இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்கில் பேனலிங் ஒர்க் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன் கம் டைனிங். என்டர் ஆகும்போது இருக்கக்கூடிய அந்த டைனிங் ஸ்பேஸில் ஃபால் சீலிங் இருக்குது. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு டைனிங்லேருந்து ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே கம்ப்ளீட்டாக லாஃப்ட் போர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. அது போக கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. வால் யூனிட்டு அது போக பேஸ் யூனிட்ஸ்னு கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. கிச்சன் ஏரியாவில் வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப்லாம் கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில சர்விங் ஸ்பேஸோட யூ ஷேப்பில் கிரனட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சிங்க் எல்லாமே பொறுத்திருக்கிறாங்க. அந்த சிங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் டைப்பில் இருக்கிற மாதிரியான டாப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆரோக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த கிச்சன் கம் டைனிங்கில் 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களும் பொறுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூம்ஸோட டோர்ஸ்க்கு எல்லாமே அழகான டிசைன் உள்ள மாதிரியான உட்டன் டோர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குங்க. இந்த சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரூப்க்கான ஸ்பேஸு, ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் போர்டு ஒர்க்ஸ் எல்லாமே கிளாசிக்கான கலர் காம்பினேஷன், அந்த ப்ரௌன் அண்ட் சாண்டில் ஒயிட் மாதிரியான கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. அது போக இந்த பெட்ரூமில் வால் ஷெல்ஃபுமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கூட இருக்குதுங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 6க்கு 6ங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். தேவையான சானிட்டர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்கிறாங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து லிவிங் ஏரியாலே கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்கேஸ் வழியாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது அப்படியே லைட்டெல்லாம் வந்து க்ளோ ஆகிற மாதிரியான ஸ்டெப் லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. கிரனைட் அண்ட் டெயில் ஒர்க்கில் வந்து இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா அமைஞ்சிருக்கு. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா மேலே வந்து நம்ம ஒரு லிவிங் பேசேஜ் மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்கு ரீச் ஆகிறோம். இந்த இடத்துலேருந்தே வீட்டுக்குள்ளே இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே மொத்தம் ஒரு 3 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்போ ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய முதல் பெட்ரூம், அதாவது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
இது வந்து 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூமு. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைட் வாலில் 16 அடிக்குமே வார்ட்ரோபுக்கான ஸ்பேஸு, பேக்ரவுண்டில் லைட்னிங் ஒர்க்லாம் பண்ணி மிரர் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கு, அது போக இந்த பெட்ரூமில் மல்டிமீடியா டிவி நெட்டு, வால் ஷெல்ஃப் இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்களுமே இருக்குங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே பெருசாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 6க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமு. நல்ல ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்குது. சாண்ட்ரோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி இருக்கிறாங்க. டெயில் ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷன்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வீட்டோட 3வது பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூமாக 10க்கு 11ங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல்களுமே இருக்குது. இது வீட்டோட 4வது பெட்ரூம். 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 4 பெட்ரூமே நல்லா பெரிய பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. நமக்கு இங்கேயும் நமக்கு வார்ட்ரோபுக்கான ஸ்பேஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஸ்டடி டேபிள் இருக்குது, லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது 5க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே யூனிக்காக சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காமன் பால்கனி தான் ஃப்ரண்ட் சைடில் கவுடு டைப்பில் கொடுத்துருக்காங்க. 6க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி, பேரபெட் வால் எல்லாமே கிளாஸ் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கை வந்து நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி. அப்போ நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குங்க. ஈவினிங் டைமில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளேருந்தே மாடி வரைக்கும் போகிற மாதிரியான இன்னர் ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்குங்க. ஹெட்ரூம்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் சரணம்பட்டி தாண்டி வரீங்கன்னா குறும்பபாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்டு ஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 1,30,00,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லொக்கேஷனில் 4 BHK வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள்.